ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் இன்ஃபினிட்டி வியூ. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு மலையாள மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ படத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாச்சுவும் அற்புத விளக்கம். ஸோ இது வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவி தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிடி அதில் வந்ததுக்கப்புறம் தான் வந்து என்னால் இந்த படம் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா மலையாளமில் வந்து நிறைய மூவிஸ் வருது. ஸோ அதனால் வந்து இந்த படம் வந்து எனக்கு ஓடிடியில் சும்மா ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ கிடச்ச ஒரு மூவி தான். ப்ளஸ் இன்னொருத்தர் ஒரு ஃப்ரெண்டு கூட இந்த படம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணதுனால வந்து ஸோ இந்த படம் வந்து நான் பார்த்தேன். உண்மையிலே சொல்லணுன்னா இந்த படத்தோட ஒன்லைன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம லைஃபே மாற்றுவாங்கள்ல, நம்ம லைஃப்பை மாற்றுற ஒரு பர்சன் வந்து எப்படி வேணாலும் வரலான்னுவாங்கள்ல. அது மாதிரி வழக்கமாக வந்து நம்ம யூஸ்வலான மூவிஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டையோ இல்லாட்டி மோஸ்ட்லி வந்து அம்மா வந்து நமக்கு வந்து ஒரு பேக் போனாக இருப்பாங்க. ஒரு லைஃப்பில் அடுத்த சேஞ்ச் போகிறதுக்கான ஒரு டோக்கனாக நம்ம அம்மா வந்து இருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கதையே வந்து டிஃப்ரெண்ட்டு. நம்ம ஹீரோ வந்து அதாவது நம்ம ஃபஹத் ஃபாசில் வந்து இந்த படத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்திட்டு இருப்பார். ஸோ அந்த மெடிக்கல் ஷாப் வந்து கண்டினியூவாக போயிட்டுருக்கிறப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இவருக்கு வந்து அந்த பில்டிங் வந்து அந்த ஓனர் கொடுக்கறதுக்கு ஒரு ஓனர்கிட்டருந்து வாங்கிறதுக்கு ஒரு ஐடியா வருது. பட் ஆனால் அது எப்படி வாங்கிறது அப்படின்றது ஒரு குழப்பமான மனநிலையே இருக்கார். ப்ளஸ் இவருக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 34 பொண்ணுங்க கிட்ட வந்து இவரை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. பட் பிஸ்னஸ் நல்லா ஒரு வகையில் போயிட்டுருக்கறனால வந்து என்ன பண்ணுறாருன்னா கேரளா போகிறாரு. ஸோ கேரளா போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அவங்க ஊர்லேருந்து ரிட்டர்ன் வரப்போ இவர் ஷாப் ஓன் பண்ணுறாரு இல்லையா, அந்த ஷாப் ஓன் பண்ணுற ஓனர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கால் பண்ணி அவங்க அம்மாவை வந்து மும்பைக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு கூட யாராச்சும் ஒருத்தர் சப்போர்ட்டாக வேணும் ட்ரெயினில் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பாச்சு அதாவது நம்ம ஃபஹத் ஃபாசில்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாரு. ஸோ இவர் வந்து அந்த அவங்கள போய் மீட் பண்ணுறப்போ வந்து திருப்பி இவர் வந்து அவங்கள வந்து ட்ரெயினில் கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வரப்போ ஒரு ட்விஸ்ட் நடக்குது. ஸோ அந்த ட்விஸ்ட்டிலேருந்து இந்த கதையோட ஒரு டோனே அப்படியே மாறிடும். ஸோ இந்த டைட்டிலுக்கும் அந்த ட்விஸ்ட்டுக்கும் ஒரு கனெக்ட் வச்சுருக்கிறதுனால தான் ஸோ அந்த பாட்டி தான் வந்து இவருக்கு வந்து அந்த கிடச்ச அற்புத விளக்குன்றத ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு மெலோட்ராமா மூவி வந்து இந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் இந்த படத்தை பார்த்தேன். ஸோ இந்த படம் வந்து ஓடிடிலேயும் அவைலபிளாக இருக்குது, சில ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ டைம் கிடைக்கிறப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ சூப்பர்பான படம். இந்த படம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மோட்டிவேட்டிங்கான ஒரு மூவியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்பில் பார்த்துருப்போம். அதனால் வந்து இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி நம்ம இன்ஃபினிட்டி சேனல் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.